காதலிக்கணுயா. முத்தாரமான் மீது தவழ்கின்றது, எனக்கதில் கொஞ்சம் இடமும் கொடு. தேருண்டு நீர் உண்டு திருமால் உண்டு, திருமகள் நெஞ்சில் தூயில் கொள்ளவா. உலகமெல்லாம் ஒரு நிலவு, இதயமெல்லாம் ஒரு நினைவு. என் வாழ்வில் ஆனந்தம் நீயே, தேன்மல்லி பூவே, பூந்தென்றல் காற்றே. இப்படி பாடணும், மனைவியை பார்த்து பாடணும். பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அங்கே கொண்டு போகக்கூடாது, சண்டை தான் வரும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அப்படி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு சோகம்! கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள். அற்புதமான ஒரு பழமொழி. வெற்றி என்பது தானாக வருவதில்லை, வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளியின் விளைச்சல் அப்படின்னாங்க. ஏன் கொரோனாவில் நம்ம என்ன பாடுபட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நினைச்சு பாருங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்க படித்தாங்க. ஆன்லைன் வகுப்பு இருந்துச்சு, அது வேற. அந்த ஆன்லைன் வகுப்பு அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது வேற ஒரு கட்டமைப்போடு பல குடும்பங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தது. இந்த கொரோனா காலத்தில் கல்வி முறை பிள்ளைகளுக்கு இருந்துச்சு. ஏன் அன்னைக்கு பழைய கவிஞன் கூட சொன்னானே, வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், பள்ளிக்கூடம் நடக்கும். காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை அங்கு இருக்கும், பாதை அங்கு இருக்கும். எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். சிக்குமங்கு சிக்குமங்கு செக்க பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு செக்க பாப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. என்ன அழகு கல்வி முறை இன்னைக்கு! எப்படி தெரியுமா? சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். 13 வயது பையன், 13 தான் வயசு அவனுக்கு. ஆனால் இப்போ முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கு தயாராகிட்டு இருக்கான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவனுடைய மூளை எந்த அளவுக்கு மெருகேறி இருக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்முத் அப்படின்னு ஒரு பையன், வயது 14, அவன் படித்த மொழிகளும் 14. எவ்வளவு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன். அவங்க அப்பா பன்மொழி வித்தகர். பையன் 14 மொழிகள் அவனுக்கு தெரியும். அவனுடைய ஐக்கு பவர் சொல்கிறோம் இல்லையா, அது எவ்வளவு தெரியுமா? 5 நாளையில், வெறும் 5 நாளையில் ஒரு மொழியை படிச்சிருவான். 3.5 லட்சம் வார்த்தைகள் அவனுடைய மூளையில் பதிவாகி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளை இன்னைக்கு வளர்றான். அப்படின்னா கல்வியில் நம்ம பிள்ளை பெரிய அளவில் போயிட்டு. அது நமக்கு அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லைங்க, 500 மதிப்பெண்ணுக்கு 175 மதிப்பு, 180 மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகினாலே அவனை ஊர் முழுக்க கொண்டாடுவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? செண்டை மேளம் போட்டு மாலை, கழுத்தில் மாலெல்லாம் போட்டு அப்படி கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. 500க்கு 499 மதிப்பெண்களை தாண்டி எடுக்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு இருக்கு. ஐயா 600க்கு 599 மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு பிள்ளை, ஐயா நான் 50 பிள்ளைங்க எடுக்குது இன்னைக்கு, 600க்கு 600 எடுக்குது. எவ்வளவு பெரிய மாற்றம்! எவ்வளவு பெரிய மாற்றம் மட்டும் இல்லைங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு இதை விடவும் பெரிய என்ன சந்தோஷம் என்னங்க வேணும் சொல்லுங்க பாப்போம். வாத்தியாருக்கு எவ்வளவு பெரிய மாற்றம். குருவுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மரியாதை இருக்குது சில இடங்களில். பல இடங்களில் நமக்கு சில குறைபாடுகள் இருக்குங்க. குறைபாடுகள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இல்லை, இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி சாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ஒரு காலத்தில் அமெரிக்காவில் ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவா அப்படின்னா, ஒழுங்காக சாப்பிடு, இல்லைன்னா அந்த உலகத்தில் வறுமை தேசம் இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அங்கேருந்து ஒரு பிள்ளை உன் சாப்பாடை கொண்டு போயிடும். இன்னைக்கு எப்படி தெரியுமா பிள்ளைங்களை வளர்க்குறாங்க? ஒழுங்கா படி, இல்லைன்னா அந்த உலகத்தில் அறிவாளிகள் தேசம் பாரத தேசம் இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் இருந்து ஒரு பிள்ளை உன் வேலையை தட்டி கொண்டு போயிடும். அப்படி வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. காரணம் என்ன தெரியுமா? பையன் அன்னைக்கு சின்ன வயதில் உள்ள பையன்லாம் எவ்வளவு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சின்ன எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள். ஏங்க 9 கோள்கள் சுத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பல கோள்களை புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள் விஞ்ஞானிகள். அதில் நம்ம பிள்ளைங்க ஒருத்தன் ஒன்றை கண்டுபிடிச்சான்.
அதுக்கு அமெரிக்க நாட்டுக்காரங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அப்துல் கலாம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதான் சிறப்பு. கோடிகளில் வாழ்வதை விடவும் பிள்ளைகள் கோள்களில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றங்கள், கல்வி முறையில் பெரிய மாற்றம், இவை அத்தனையும் நமக்கு சந்தோஷம் தானே. பிள்ளை மேடையில் ஏறி ஒரு பரிசு வாங்கினா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பாருங்களேன், இன்னைக்கு அதாவது ஒரு காலத்தில் நோய்கள் எல்லாம் இருக்குங்க, மருந்து இல்லை, அப்படிதானா? இன்னைக்கு அப்படி இருக்கா? எல்லா நோய்க்கும் மருந்து, நோயே வராமல் இருக்கிறதுக்கும் மாத்திரை இருக்கு. இப்போ கொடுத்தா போதும். எவ்வளவு மாற்றம், எல்லா நிலையிலும் எல்லா துறையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் இந்த கொரோனா நேரத்தில் மனிதாபிமான மனசாட்சிலாம் நம்ம சொல்கிறோமே, ஹோட்டலே கிடையாது, அப்புறமா ஹோட்டல் திறக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு பையன், சின்ன பையன் ரோட்டில் சுற்றிட்டே வர்றான். சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே ஒரு இளைஞன் போனான். கண்ணாடி வழியாக வெளியில் பார்த்தால இந்த பையனை பார்த்துட்டான். அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த இளைஞன் வெளியில் போய் 10 20 கொடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு போகலைங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பையனை, சின்ன பையன், அவனை அப்படியே இதே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தவன் சமமாக உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, என்னென்ன விருப்பமோ அதை அவ்வளோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். பையனும் சாப்பிட்டுட்டான். கடைக்காரர் ஒரு பில்லை கொண்டு கொடுத்தாருங்க. அந்த பில்லில் என்ன தெரியுமா எழுதியிருந்தது? அன்புக்கு எங்களால் விலை வைக்க முடியாது அப்படின்னு எழுதியிருந்துங்க. இருக்கு மனசாட்சி, மனிதாபிமானம் ஒன்றும் அப்படி ஒன்றும் சாகலைங்க, இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்ன, அதாவது நம்ம 2ஆம் உலகப்போர் இருக்கு பாருங்க. உலகப்போரில் ஒரு நிறைய பெரிய மாற்றங்கள் ஆகி போச்சு, நிறைய உயிர்கள் போயிடுச்சு. உடலற்ற உயிர்களை தகனம் செய்வதற்காக நிறைய பேர் அவங்கவங்க சொந்தக்காரங்க உடலை அப்படி எடுத்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு அப்படி நிற்கிறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. ஒரு சின்ன பையன், அவன் தம்பி இறந்து போயிட்டான், அந்த உயிரற்ற உடலை சுமந்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி கீழே வச்சிருப்பா, ஏன் நீ இப்படி சுமையை தாங்கிக்கிட்டு இருக்க? ஏன்? அவன் சொன்னான், அது சுமை இல்லை, என் தம்பி அவன், அது உயிரற்ற உடல் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க, ஏன் உயிர் அது அப்படின்னா. சுகமான சுமைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெரியவர்களே. ஒரு பொருளை நம்ம தோளில் தூக்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு சுமை. அதே எடை கொண்ட நம்முடைய பிள்ளையை தூக்கி தோளில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு சுகம். எடை ஒன்று தான், பொருள் வேற வேற, ஆனால் அது பொருளை பொறுத்து இருக்கிறது. இப்போ இதை கூட நம்ம ஒன்றும் இல்லைங்க. ஒரு பாப்பாவை பாருங்களேன், ஒரு பாப்பாட்ட தாத்தா சொன்னார், நீ என் தோளில் வாப்பா, நான் பேக்கு கையில் வச்சுருக்கிறா, பள்ளிக்கூட பேக்கு நான் கையில் வச்சுக்கிட்றாப்பா. வேணாம். லஞ்ச் பேக்கை என்கிட்ட கொடுப்பா. வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிடுறேன். நான் என்ன தான் பண்ணணும் அப்படி தாத்தா கேட்குறாரு. உடனே பிள்ளை சொல்லிச்சு, 2 பேக்கையும் நான் வச்சுக்கிடுறேன், என்னத்துக்கு உன் தோளில் தூக்கி நீ வச்சுக்க தாத்தா அப்படிங்குது. இவை அத்தனையும் பெரியவர்களே, நண்பர்களே, சுகமான சுமைகள். அதற்காக நாம் எல்லாமே எதிர்மறையாக நம்ம பேசிட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன், இன்பத்தை எல்லாம் இழந்துருவாங்க. நாம் வாழ பிறந்திருக்கோங்க. இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய கடவுள் கொடுத்துருக்கிறார். எல்லா நிலையிலையும் எதிர்மறை கருத்துக்கு மட்டும் விலை போய்விடக்கூடாது. நேர்மறை கருத்துக்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திச்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சுற்றுமுறை பூமி சுடுமுறை நெருப்பு அப்படின்னு சொன்னது மாதிரி, இந்த உலகத்தில் பிறந்தவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நிறைவு செய்தவங்க யாரும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்தவர்களும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், கொஞ்ச நாள் இப்படி இருக்கும். ரெண்டையும் துன்பத்தில் துவளாமலும் இன்பத்தில் மயங்காமலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு இன்பமயமான இந்த உலகம். அதனால தான் மகாகவி பாரதி சொன்னார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொன்னார். எங்கெங்கு காண்கினும் சக்தியடா 7 கடல் அவள் வண்ணமடா அப்படின்னார். காக்கை சிறகிரிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னார். தீக்குள் கையை வைத்தால் கூட உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு மகாகவி பாரதி சொன்னார். நம்பிக்கை வைப்பதுதான் பெருசு, நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்று அவரே சொன்னார்.
அவர் படாத கஷ்டமா? அதனால் பெரியவர்களே, அன்பு நேயர்களே, இந்த உலகத்திலே கஷ்டங்கள் இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்கிற பொழுது எந்த நஷ்டமும் நமக்கு வரப்போவதில்லை. மனதால், உணர்வால் நாம் எப்பொழுதுமே நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமை அல்ல, அதை சுவையாக சுவை என்று சொல்வது போல அதை சுகமாக நாம் மாற்ற வேண்டும். சுமையாக இருந்தாலும் கூட அதை சுகமாக மாற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் இன்றைய வாழ்க்கை முறை சுமை அல்ல, அது சுகமே, சுகமே என்று சொல்லி நிறைவான தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அன்பு வணக்கம். ஐயா உண்டு.